பிரைஸ் தி லார்ட். என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் சொல்லிக்கிறேன். 2020ஆம் ஆண்டு வந்து என்னோட மருத்துவ படிப்பை வந்து பாளையங்கோட்டை திருநெல்வேலி கவர்மெண்ட் காலேஜில் படித்து முடிச்சுட்டு அடுத்த நாள் இன்டர்ன்ஷிப் முடிக்க அடுத்த நாள்லேருந்து நான் வந்து கேஸ் பார்த்துட்ருக்கேன். இப்போ 5 வருடங்கள் ஆகிடுச்சு. இந்த 5 வருடங்களில் 3 வருடங்கள் வந்துட்டு நான் வந்து அடிஷ்னலாக ஒரு ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் பிராண்ட் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் பண்ணி வச்சுட்ருக்கேன். ஸோ 5 இயர்ஸாக நான் வந்து ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். கோவிட் டைமில் வந்துட்டு தென்காசி கவர்மெண்ட்டில் வந்துட்டு டாக்டர்ஸ் வந்து பத்தலை, கொரோனா பேஷண்ட்ஸ் அதிகமாகிட்டு இருக்கு. பட் ஆனால் வந்து டாக்டர்ஸ் பத்தலைன்னு சொல்லிட்டு திருநெல்வேலியிலேருந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தென்காசி கலெக்டர் வந்து கவர்மெண்ட் காலேஜில் கேட்டப்ப ஈவன் அலோபதி டாக்டர்ஸ் கூட பத்தலை. அந்த டைமில் இன்டெகிரேட்டட் மெடிசன் லைக் சித்தா ஆயுர்வேதா எல்லாமே அலோபதி எல்லாமே இன்டெகிரேட்டடாக போயிட்டு இருந்துச்சு. அப்படி போகிறப்ப வந்து பல பெரிய சீனியர்ஸ் டாக்டர்ஸ் மத்தியில் ஒர்க் பண்ணி பெஸ்ட்டு கோவிட் டாக்டர் அவார்டு வந்து வாங்குறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அதே கர்த்தர் வந்து இன்னைக்கு உங்கள் முன்னாடி நம்ம என்ன ஒரு சிறு கூட்டமாக இருக்கலாம், பட் ஒரு மருத்துவர் வாயிலிருந்து வர வார்த்தை வந்துட்டு எதுவாக இருந்தாலும் அது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு சின்ன ஆரோக்கியத்தை பற்றி வந்து சொல்ல போகிறேன். எப்படி வந்து இந்த டாக்டர் ஃபீல்டுக்குள்ளே நுழைஞ்சா காலம் கூட படிச்சுக்கிட்டே இருக்கணும், அதே மாதிரி ஹெல்த்தை பற்றி அவேர்னஸ் சொன்னால் நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். பட் இந்த ஷார்ட் டைம் உங்களுக்கு எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த் அப்படின்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா நோய் இல்லாத நிலைமை தான் ஹெல்த் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அதை தவிர நான் சொல்கிறேன் வந்து அது கிடையாது. ஈவன் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுமே வந்துட்டு வெறும் நோய் இல்லாத நிலைமை தான் உங்கள் ஆரோக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் யாராவது ஹெல்த்னா என்ன, அது நோய் இல்லாத நிலை அப்படின்னு சொல்கிறத தவிர வேறு ஏதாவது என்னன்னு சொல்லுங்கள். யாராவது உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது? சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க இருக்கீங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கீங்க, பெரியவங்க இருக்காங்க, பல பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் நாலேஜ் இருக்கும். யாராவது ஒருத்தர் வந்துட்டு ஹெல்த்னா என்னன்னு ஏதாவது கெஸ் பண்ணுங்க. தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, பேசணும். ஆமாம், இது வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் செஷன் மாதிரி, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீட் மாதிரி. சொல்லுங்க, ஹெல்த்னா என்ன? அம்மா மெடிக்கல் ஃபீல்டில் இருக்காங்க, அவங்க வேற ஏதாவது வேற யாராவது தெரிஞ்சதை சொல்லணும். ஹெல்த்னா ஆரோக்கியம் டிரான்ஸ்லேஷன், ஆரோக்கியமான உணவை உட்கொண்டா ஹெல்த் வரும். நான் என்ன கேட்கறேன், ஹெல்த்னா என்னன்னு கேட்கறேன். இல்ல யாருக்குமே அது தெரியல, அந்த பதில் ஆக்சுவலி யாருக்கும் தெரியல. ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ நான் சொல்றேன், நல்ல கவனமா கேட்டுக்கோங்க. ஹெல்த்னா என்னன்னா பிசிக்கல், உடல் ரீதியான, மென்டல், மன ரீதியான அண்ட் சோசியல், நம்ம சமுதாயம், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம பழகிறவங்க எல்லாருக்கூடையும் நல்ல நிலையில இருக்கிறது தான். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். ஒருத்தர் வந்து உடல் ரீதியான எந்த ஒரு குறையுமே இல்லாமல் இருக்கணும், மன ரீதியாக அப்படின்னா மன ரீதியாக எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும், அப்படி இல்லைன்னா சமுதாயத்தில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்கணும்னா எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒன்று பிபி சுகர் இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இருக்கும், அப்படி இல்லைன்னா யாருக்குள்ளே சண்டை ஏதாவது ஒரு மனஸ்தாபம் இருக்கும். அப்படி பார்த்தா எல்லாருமே நோயாளிகள். ஆனால் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே வந்துட்டு அது மட்டுமே வந்து ஒருத்தவங்களை வந்துட்டு ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னதான் ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா சிச்சுவேஷன்லையும் நம்ம உடம்புல என்ன பிரச்சனைகள்லாம் இருக்கட்டும், அது நோய் தான். மனசில் பிரச்சனை இருக்கட்டும், அது நோய் தான். ஆனால் வந்துட்டு நம்ம சொசைட்டியில் மனசளவில் பக்கத்தில் என்ன ஒரு பிரச்சனை வேணால் இருக்கட்டும், ஆனால் அந்த எல்லா சூழ்நிலையும் வெல்பீயிங்காக இருந்து நல்லா ட்ரைன் பண்ணுறவங்க, தமிழில் சொல்லணும்னா அந்த இடத்துலையும் நம்மளை வந்து நம்மளோட திறமையை வந்து வெளிக்காட்டி அந்த திறமையை செழித்தோங்க பண்ணணும். இன்னொரு தடவை சொல்கிறேன், ஹெல்த் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் ஃபிசிக்கல், மென்டல், சோஷியல் வெல்பீயிங். அந்த எந்த இந்த யாரை எடுத்தாலும் இப்போ கடவுள் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து ஜனத்தொகை எண்ணி முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ உலக மக்கள் தொகை என்னவோ அது வந்து கரெக்ட் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் விடுபட்டுருக்கலாம். ப்ளஸ் ஒரு 10 lakhs கூட போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா யாரை எடுத்தாலும் நோய் இருக்கும். ஆறாம்லேருந்து கடைசி காலம் வரைக்கும் யாராக இருந்தாலும் ஏதாவது ஃபிசிக்கல், மென்டல், சோஷியல் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆனால் அது ஆரோக்கியம் கிடையாது. எந்த சூழ்நிலையில் ஃபிசிக்கலோ மென்டலோ சோஷியலோ எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்க அதில் வந்து வெல்பீயிங்காக இருந்து அதில் ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்கிறது தான். அதில் பெஸ்ட்டாக இருக்கிறவங்க தான் ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது தமிழில் சொல்லலாம் ஹெல்த்னா அந்த சூழ்நிலையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்களோட பெஸ்ட்டை வெளிக்காட்டி அதில் செழித்து ஓங்கணும். அதுதான் வந்துட்டு ஹெல்த், ஆரோக்கியம். இப்படி பார்த்தா நிறைய பேர் நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்காங்க. ஏகப்பட்ட உடல்ல பிரச்சனை இருக்கும், மனசுல பிரச்சனை இருக்கும், சொசைட்டியில் பிரச்சனை இருக்கும். ஆனால் அதுலேயும் நினச்சிங்கன்னா அவங்க மேலே ஒரு ஸ்டெப் மேலே வருவாங்க, அவங்க தான் ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே சொல்லுது. இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். இந்த ஒரு காமன் பேசிக் நாலேஜ் வந்து நம்ம எல்லாருக்கும் வேணும். அப்போ வந்து நமக்கு ஒரு பிபி வந்துச்சு, இனிமேல் நம்ம நோயாளி தான், நமக்கு ஒரு சுகர் வந்துச்சு, நம்ம நோயாளி தான், பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படி சொல்லிட்டாங்க, வேலை செய்யறதுல அப்படி சொல்லிட்டாங்க, நமக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு அதெல்லாம் நினச்சி நம்ம வந்து ஆரோக்கியம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. எவ்ரிபடி
தான். எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்துல பிடிவாதம் அப்படின்றதே ஒரு வாதம் தான். என்ன சொல்றது, எல்லாரும் ஒரு கட்டத்துல பிடிவாதம் பிடிச்சிருக்கும். சரி, இப்போ வந்து பிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல்னு சொன்னேன் இல்லையா? இப்போ இந்த பிசிக்கல், மென்டல், சோஷியல் இதில் வந்து ஒன்னொன்றுலையும் எப்படி வந்து சின்ன சின்ன ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். இப்போ பிசிக்கல் அப்படின்னா சரீர பிரகாரமாக எப்படி சுத்தமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போன்ஸ் இருக்குது, டிஷ்யூஸ் இருக்குது, மசில்ஸ் இருக்குது, என்னென்னமோ இருக்குது. ஷார்ட்டாக சொல்லணும்னா ஒரு ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் தனியாக வச்சுப்போம். இப்போ ஜென்ஸுக்குன்னு எடுத்திங்கன்னா வந்துட்டு ஸ்கின் இருக்குது, வெளியே அவுட்டர் வந்து 2 பேருக்கும் ஸ்கின் இருக்குது. ஜென்ஸுக்கு வந்து ஒரு 9 ஹோல்ஸ் இருக்குது பாடியில். கண்ணு, மூக்கு, வாய் இந்த மாதிரி துவாரங்கள் எடுத்தோம்னா ஜென்ஸுக்கு 9 இருக்குது, லேடிஸுக்கு 10 இருக்குது. இப்படி பார்க்குறப்ப நம்ம இந்த நம்ம சரீரத்தில் இருக்கிற துவாரங்களை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். சரீரத்தில் இருக்கிற அனைத்து துவாரங்களையும் நீங்கள் எப்படி சுத்தமாக வச்சுருக்கீங்க, எப்படி அதை பேணி பாதுகாக்கிறீங்கன்றது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஹெல்த். ஃபர்ஸ்ட் 2 கண்ணையே எடுத்துக்குவோம், எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். இப்போ நான் எல்லாரும் பார்க்குறோம், டியூப் லைட்லேருந்து நமக்கு ரேடியேஷன் வருது, வெயிலில் போனாலும் ரேடியேஷன் வருது. இப்போ வெயிலில் கிடைக்கிற ரேடியேஷனை விட மொபைல் டிவி ஸ்க்ரீன்ஸில் தான் அதிகமான ரேடியேஷன் கிடைக்குது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து வெயிலில் போகிறப்ப சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிறாங்க. வெயிலில் கிடைக்கிற ரேடியேஷனை விட நீ பார்க்குற மொபைலில் அதிகமான ரேடியேஷன் இருக்குப்பா, கரெக்ட் தானே? அப்படின்றப்ப கண்களில் வந்துட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்க, எவ்வளோ தூரம் ஹீட் ஆகுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். உங்கள் பாடி ஹீட் ஆகுதுன்னா உங்களுக்கே தெரியும். சில பேர் சீரகம் போட்டு தண்ணி குடிப்பாங்க, வெந்தயம் போட்டு தண்ணி குடிப்பாங்க, தலைக்கு குடிப்பாங்க. அதை விட பெஸ்ட் வந்து விளக்கெண்ணெய் வச்சு நைட்டு கண்ணில் விளக்குறாங்க. இல்லை என் பாடி ரொம்ப கூலான பாடி ஒத்துக்காது அப்படின்றப்ப டெய்லி நைட் உங்கள் ஐயை வந்து வாஷ் பண்ணுங்க. எத்தனை பேர் நீங்கள் வந்து உங்களோட ஐயை வந்து நைட் வாஷ் பண்ணுவீங்க? ஓகே, வெரி குட். ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப முக்கியம். ஃபேஸ் பாஸ்டர் சொன்ன மாதிரி ஃபேஸ் வாஷ் ரொம்ப முக்கியம். எதனால நம்ம ஃபேஸ் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபேஸ் வாஷஸ் தனியாக வந்துச்சு, எதுக்கு ஃபேஸ் வாஷஸ் சோப்பு போட்டாலே போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாடியில் வந்துட்டு ஃபேஸ் ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் அதோட ஒரு பெரிய பாயிண்ட் என்னன்னா, நிறைய பொல்யூஷன் வந்து நம்ம பாடியில் மற்ற இடத்தெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபேஸை முகமுடிட்டு எங்கேயும் போக முடியாது. டஸ்ட்டு, பொல்யூஷன், ரேடியேஷன் எல்லாமே நம்ம ஃபேஸுக்கு தான் வருது. அப்படின்றப்ப நம்ம எல்லாரும் பார்க்கணும் அதுதான். அப்படின்றப்ப நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதை நல்லா வச்சுக்கணும். சரி, அடுத்த பாயிண்ட், இந்த கண்ணை வந்து எப்படி கழுவணும்னா டெய்லி நைட் நீங்கள் எப்போ கண்ணை கழுவுறீங்களோ இல்லையோ டெய்லி நைட் தூங்க போகிறதுபடி உங்கள் உள்ளங்கை எப்படி குடிச்சிங்கன்னா பண்ணலாம் மாதிரி வரும். அதில் கொஞ்சம் சுத்தமான தண்ணி எடுத்துட்டு நல்லா கண்ணை வந்து பிளிங்க் பண்ணணும். அந்த தண்ணிக்குள்ளே போட்டு பிளிங்க் பண்ணணும். இப்படி ஒரு 2 தடவை பண்ணிங்கன்னா மாறி பண்ணிங்கனாலே ஐ வந்து க்ளீன் ஆகிடும். அந்த காலத்தில் இந்த பழக்கத்தை வந்து ரொம்ப மேல் மக்கள், ராஜா ராணிகள் தான் பண்ணிட்டு அவங்களோட பலகணின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களோட அறைகளில் வந்து சின்ன சின்னதாக ஓட்டல் பலகணின்னு சொல்லுவாங்க. அது எதனாலனா அங்கிருந்து ராஜா கீழே பார்த்தாங்கன்னா கீழே என்ன நடக்குதோ எல்லாமே தெரியும். ஆனால் கீழே இருந்து ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா யார் எட்டி பார்க்கறான்னு தெரியும், பார்க்குறாங்க என்னன்னு தெரியும். அந்த பலகணி வழியாக சந்திரனை வந்து உத்து பார்ப்பாங்களாம். ஏன்னா இப்போ நமக்கு மூணுலேருந்து டைரெக்டாக லைட் வர்றது கிடையாது. கொஞ்சம் சயின்டிஃபிக்காக போனோம்னா ஸ்டார்லேருந்து வர லைட்லாம் 3 ரிஃப்ளெக்ட் பண்ணி நமக்கு கொடுக்குது. ஆனால் அந்த ஸ்டார் லைட் நம்ம பார்த்தா கண்ணுக்கு தெரியுது. ஆனால் ஸ்டார்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி 3லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வர கண்ணில் லைட் நம்ம பார்த்தோம்னா அதுவும் நைட் ஆஃப்டர் ஐ வாஷ் பார்த்தோம்னா ரொம்ப நல்லது. இப்படி தான் கண்ணோட கேர். 2 வாரம் முடிஞ்சிருச்சு. அடுத்த 2 வாரம் காதை போடலாம். காதை க்ளீன் பண்ணணும். நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வந்து பட்ஸு தான். இப்போ அந்த காலத்தில் என்ன இருக்குன்னா செவி தோண்டின்னு சொல்லுவாங்க. செவி தோண்டி யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? செவி தோண்டி 2-3 பேர் அந்த காலத்தில் உள்ளவங்க பார்த்துருக்கீங்க, கொஞ்சம் வயசானவங்க பார்த்துருக்கீங்க. ரைட், செவி தோண்டி. இன்னொரு பேர் என்னன்னு கேட்குறாங்க. தமிழ்ல தூய்மையான பேர் செவி தோண்டி. செவி தோண்டி. செவி தோண்டி பார்க்காதவங்க வந்து உங்களுக்கு சொல்றேன், ஸ்பூன் எப்படி இருக்கு, நம்ம வீட்டில் ஸ்பூன் இருக்கு இல்லையா, ஸ்பூனோட ரொம்ப மினியேச்சர் மாடல் தான் செவி தோண்டி. இப்போ பட்ஸ் நமக்கு இருக்குல்ல, பட்ஸ் இப்போ வந்து காது க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லா கடையிலையும் 8 ரூபாயிலிருந்து பட்ஸ் கிடைக்குது. அப்போ பட்ஸ் வச்சு காது க்ளீன் பண்ணக்கூடாதான்னு ஒரு கேள்வி வரும். பட்ஸை வச்சு காதை க்ளீன் பண்ணலாம். எதுக்காகனா வெளிக்காதுக்கு பார்த்தீங்களா, இந்த வெளிக்காது இது பேர் பின்னா. இந்த பின்னாவை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் அழகாக உருண்டையாக கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் சுத்தம் இந்த மடிப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன வச்சு க்ளீன் பண்ண உருண்டையாக வச்சு க்ளீன் பண்ணலாம். ஸோ இதுக்காக தான் அந்த இது கொடுத்துருக்காங்க. தவிர காதுக்குள்ளே இருக்க ஓட்டையை க்ளீன் பண்ணுறது கிடையாது. அது வந்து ஸ்பூன் மாதிரி இருக்கும். நீங்கள் உள்ளே விட்டிங்கன்னா அந்த காப்பரில் தான் செஞ்சுருக்கும். அது வந்து செம்பு காப்பரில் தான் செஞ்சுருக்கும். ஏன்னா வந்து அதில் வந்து காப்பருக்கு வந்து ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகம். நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஓட்டை கூட ஒன்று விடுறோம் அப்படின்றப்ப காப்பரில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லேடிஸ் தெரியும், காப்பர் டீ தான் வைப்பாங்க. நம்ம யூனிவர்சிட்டியில் வைக்கிறது வந்து காப்பர் டீ தான் வைப்பாங்க. அந்த காப்பருக்கு வந்து ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகம். அதனால தான் அந்த காலத்திலே ரொம்ப அறிவாங்க இந்த செவி தோண்டியை வந்துட்டு காப்பரில் செஞ்சுருக்காங்க. ஸோ காது க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் செவி தோண்டி தான் யூஸ் பண்ணணுமே தவிர இல்லை அப்படிலாம் செவி தோண்டிலாம் யூஸ் பண்ண முடியாது. அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் ஆர் 2 months ஒன்ஸ் போய் இஎன்டி டாக்டர் போய் காதை க்ளீன் பண்ணிக்கிறது நல்லது. 4 வாரங்கள் முடிஞ்சிருச்சு. 2 கண்ணு 2 காது முடிஞ்சிச்சு. அடுத்த 2 வாரங்கள் நம்ம நாஸ்ட்ரல்ஸ். இப்போ நம்ம நாஸ்ட்ரல்ஸில் நிறைய பேருக்கு எல்லாருக்குமே மூக்கில் வந்து என்ன செய்யும்,
வரும், அழுக்கு வெளியே வரும், சளி பிடிக்கும். இப்போ இந்த அழுக்குகளை வந்து பப்ளிக் பிளேஸில் நம்ம எடுத்தோம்னா நம்ம பர்சனாலிட்டிக்கு மைனஸ் பாயிண்ட். நம்ம அப்போ குளிக்கிறப்ப என்ன செய்யணும், எல்லாருமே நோஸை க்ளீன் பண்ணணும். ஒரு நம்மளோட எல்லா வாரங்களையும் க்ளீன் பண்ணாமல் வெறும் தண்ணி ஊற்றி சோப்பு மட்டும் கழுவிட்டு வர்றது ஒரு குளியல் கிடையாது. நம்மளோட நாசி துவாரங்களையும் க்ளீன் பண்ணணும். நமக்கு எப்படி வந்து நம்ம உள்ள காற்று போகிறதுனால தான் நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். அப்படி அந்த காற்று போகிறப்ப வந்து நிறைய ஃபில்டர் ஆகும். அந்த ஃபில்டர் ஆகிறதுக்கு வேண்டி நாஸ்ட்ரல்ஸில் சில ரொம்ப மைன்யூட்டான ஹேர்ஸ் இருக்குது. அந்த ஹேர்ஸ் தான் வந்து நீங்கள் நம்ம சுவாசிக்கிற காற்றுல இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்துட்டு பியூரிஃபை பண்ணி வடிகட்டி அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மாதிரி கொடுக்குது. இதை நம்ம ரெகுலராக க்ளீன் பண்ணியிருக்கோம். ரெகுலராக க்ளீன் பண்ணால் அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அக்யூமுலேட் ஆகி நமக்கு உள்ளே போகிற வால்யூம் ஆஃப் ஏர் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நாஸ்ட்ரல்ஸை க்ளீன் பண்ணுறது அவசியம் குளிக்கிறப்ப. சரிங்களா? அடுத்த துவாரம் 6 துவாரங்கள் முடிஞ்சிருச்சு. அடுத்த துவாரம் ஓரல் கேவிட்டி, வாய். இப்போ வாய்ங்கிறப்ப பல்லு தேய்க்கிறது மட்டும்தான் நமக்கு ஞாபகம் வரும். பல்லு தேய்க்கிறது கூட சேர்ந்து டங்கையும் க்ளீன் பண்ணணும். நிறைய பேர் பல்லு தேய்க்கிறதோட விட்டுருவாங்க. பல்லு தேய்ச்சிட்டு நாக்கையும் என்ன செய்யணும், க்ளீன் பண்ணணும். அதுதான் வந்து ஓரல் கேவிட்டி க்ளீனிங். சில இன்னும் கொஞ்சம் பேர் அட்வான்ஸ்டாக போயிட்டு மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் அட்வான்ஸ்டாக போய் வந்து ஃப்ளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேக்ஸ் கோட்டட் த்ரெட், ஒரு நூலில் வந்து வேக்ஸ் போட்டாக இருக்கும். ஸோ பல்லுக்கு நடுவில் இருக்க அழுக்கு எடுக்கிறதுக்கு எல்லா பல்லும் நடுவில் விடுவாங்க. ஆனால் அப்படி விடுறப்ப நாளடைவில் ஒரு 2 பல்லுக்கு நடுவில் கேப் அதிகமாகும். உங்களுக்கு நீங்கள் ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணி வாயை குளிச்சு டங்கை க்ளீன் பண்ணீங்க அப்படின்னாலே ஓரல் கேவிட்டி க்ளீன் ஆகிடும். ஸோ எப்போதான் ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 தடவையாவது ப்ரஷ் பண்ணணும், அதிகபட்சம் 3 தடவை. அது எதனால் அப்படின்னா மார்னிங் வந்து மஸ்ட். ஏன்னா மார்னிங்கே எழுந்தோடனே ப்ரஷ் பண்ணுறோம். நம்ம நினைக்கிறோம் ப்ரஷ் பண்ணால் சுறுசுறுப்பு கிடைக்கும் அப்படின்னு கிடையாது. நம்ம தூங்குறப்ப நம்ம வாய் அடைச்சிருப்போம். நான் பேசிட்டு இருக்க திறந்துருக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருமே காஃபி டீ ஏதாவது குடிப்பி நம்ம திறக்கும், பேசுவோம், வாய் திறக்கும். ஸோ ஏர் இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ இருந்துக்கிட்டே நம்ம ஏதாவது சாப்பிடுவோம். ஆனால் நைட் ஆனப்போ டைஜஷன் ஆகிருக்கும். ரொம்ப நேரம் அந்த ஃபெர்மெண்டட் கேஸ் எல்லாம் நம்ம மேலேயே வந்து நிற்கும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த ரொம்ப நேரம் அந்த வாய்க்கு வந்து எந்த ஒரு வேலையும் இல்லை, ஈரப்பசையும் இல்லாததுனால நைட்டு சாப்பிட்டு வாய் ஒழுங்காக கழுவுறேன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் அடைப்பட்டே இருக்கின்றப்போ அடைச்சவங்க இப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம ஓரல் கேவிட்டி அடைச்சவங்க இருக்கும். அதனால இயர்லி மார்னிங் எழுந்த உடனே ப்ரஷிங் ஃபர்ஸ்ட்ன்றது அதுதான். ப்ரஷ் பண்ணுறப்ப டம்ளையும் சேர்த்து கழுவுறது தான் ஒரு ப்ராப்பர் ஓரல் கேவிட்டி ஹைஜீன். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு படுக்கிறது நல்லது பழக்கம். அப்படி இல்லைன்னா சில பேர் டென்டிஸ்ட் வந்து 3 வேளை பண்ண சொல்லுவாங்க. பல் ரொம்ப வந்து கேர் எடுத்துக்கிறதுக்கு 3 வேளை பண்ண சொல்லுவாங்க, அவ்வளோதான். பட் அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 2 வேளை பல் தேய்ச்சி ஓரல் கேவிட்டி வச்சா போதும். 2, 4, 6, 8, 7 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு மல துவாரங்கள் அண்ட் பிறப்புறுப்பு துவாரங்கள். நம்ம நாட்டில் எல்லாருமே தண்ணி யூஸ் பண்ணி தான் நம்மளோட ஜெனிட்டல் ஏரியாஸை கழுவுவோம். மேல் நாட்டுகளில் டவல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, லைக் டிஷ்யூ பேப்பர் டவல்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து வாட்டர் யூஸ் பண்ணி கழுவுறோம், நல்ல வாட்டரை யூஸ் பண்ணி கழுவுறோம், நல்லது தான். இப்போ வந்து வாட்டர் யூஸ் பண்ணி கழுவிட்டு அதை அந்த ஈரத்தை நம்ம துடைக்க மாட்டோம். நிறைய இடங்களில் நிறைய மருத்துவர்கள் கூட இது சொல்கிறது கிடையாதுதான். இதை வந்து நம்ம ஒரு ஜெனிட்டல் ஏரியாவாக இருக்கட்டும், இல்லை ஒரு மல துவாரம் ஏனஸாக இருக்கட்டும், கழுவிட்டு சுத்தமாக துடைக்கணும். அதுக்குன்னு வீட்டில் இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு ஜெனிட்டல் டவல் வச்சுக்கிறது நல்லது. உண்மையிலே ஒரு ஹைஜீனிக் ப்ராக்டிஸ் தான். அந்த காலத்தில் வந்துட்டு ப்ராப்பரான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு. இந்த காலத்தில் வந்து காற்றே போகாத மாதிரி தான் ட்ரெஸ்ஸஸ் போடுறோம். அப்படின்றப்ப நல்ல காத்தோட்டமாக இருக்கணும். அந்த ஈரம் ஒரு வேளை ரொம்ப நேரம் அங்கே இருந்துச்சுன்னா உங்களுக்கு மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாகும். அப்படின்றப்ப ஃபஸ்ட்டு சிம்டம் அரிக்க தான் ஆரம்பிக்கும். அப்படியே தெரியும். நீங்கள் வந்து கழுவிட்டு அப்படியே விட்டுடுறீங்க, ப்ராப்பராக ட்ரை பண்ணலை அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஒரு நவத்வாரங்கள் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த நவத்வாரங்கள் எதில் இருக்குன்னா ஸ்கின்ல இருக்குது. ஸ்கின்னை எப்படி பராமரிக்கணும்? குளிக்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை குளிக்கலாம்? ட்வைஸ். சரிங்களா? ட்வைஸ். அதிகபட்சம் ஒரு தடவையாவது குளிக்கணும். இப்போ இந்த இமேஜ் பாருங்க, ஸ்கின்னை எப்படி பராமரிக்கணும்னு இருப்பாங்க. கைகளை கழுவுதல். ஏன்னா கை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துகிற வந்து கைகள் தான். ஸோ கைகளை கழுவுதல். அடுத்தது பல் துளக்குதல். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கேப்ஸ் அந்த துவாரங்கள் வந்துருச்சு. அடுத்து வந்து குளித்தல் அப்படின்னு சொல்கிறப்ப உங்களோட பாடி ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு குளிக்கணும். கிளென்சிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின்னும் கிளென்ஸ் பண்ணும். பட் ஸ்டில் வந்து இன்னொரு தடவை வந்து என்னன்னா நம்ம வேர்வைகள் அதிகமாகும். நம்ம ஸ்கின் ஃபுல்லாக வேர்வை சுரத்துகள் இருக்கிறதுனால வேர்வை வந்து ஒரு எக்ஸ்பிரேஷன் தான். நீங்கள் எப்படி டாய்லெட் போகிறீங்களோ, கண்ணு எப்படி கண்ணீர் விழுதோ, அதே மாதிரி தான் ஸ்கின் வந்து எக்ஸ்பிரேட் பண்ணுற வேஸ்ட்லாம் வேர்வை மூலமாக தான் வருது. இப்போ நம்ம எல்லாருமே வந்துட்டு ஸ்கின்னை வந்து சுத்தமாக வைக்கிறதுக்கு ப்ராப்பரான பாத்திங் எடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முடி வெட்டுதல். நம்ம வந்து அதிகமான முடிகளை இப்போ முடிகள் வெட்டுதல் இதில் கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலி இட்ஸ் கேர் ஆஃப் ஹேரை வந்து கேர் பண்ணிக்கணும். எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு சென்னையில் ஒரு பேஷண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க, ஒரு எண்ணி பார்த்தா ஒரு 5 முடி தான் அவங்களுக்கு இருக்கும். அந்த லேடிக்கு 49 ஃபீட்.
அவங்க வந்துட்டு சொன்னாங்க தலைக்கு எண்ணெய் வைக்கிற பழக்கம் வச்சு 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட பித்தம் வந்து ரொம்ப டாமினன்ட் ஆகி கண்ணெல்லாம் 2 வாய் ஃபுல்லாக அக்கறை இந்த மவுத் அல்சர்ஸ் கேஸ்ட்ரிக் அல்சர்லாம் சிவியராச்சு. ஏமா தலைக்கு எண்ணெய் வைக்கிற பழக்கமே இல்லைனா? மேடம் நீங்கள் எண்ணெய்னாலே எனக்கு வந்து ஆரோக்கியம் முடியலாம் இருக்குது, இதுவும் கொஞ்ச நாள் உதிரும் போது எண்ணெய் வைக்காமல் பத்திரமா பார்த்துட்டு இருக்கேன், அதுக்கு இன்னும் நான் எண்ணெய் தேய்ச்சி சீவினா முடி வந்துச்சுன்னா என்ன செய்வது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்ன பதில் வந்து தலைக்கு முடிக்கு நம்ம எண்ணெய் வைக்கலாமா, நமக்கு தலை இருக்க வரைக்கும் எண்ணெய் வைக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் எக்ஸஸ்லாம் ஸ்டைல்னு சொல்லிட்டு எண்ணெய் வைக்க மாட்டேங்கிறாங்க, பல ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் போடுறாங்க, முடியை பராமரிக்கிறது லேடிஸுமே நிறைய பேர் ஒழுங்காக பராமரிக்கிறது கிடையாது. இப்போ டேண்ட்ரஃப் வருது அப்படின்றாங்க, நம்ம முடியை சுத்தமாக வச்சாலே டேண்ட்ரஃப் வராது, ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்புங்கிறாங்க. ஷாம்பு போட்டுட்டு 5 நிமிஷத்தில் கழுவிடுவீங்க, அது என்ன ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு அப்படிலாம் கிடையாது. நீங்கள் சாப்பிட்ற நீங்கள் வந்து உங்கள் உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுட்டு ஹேரை ப்ராப்பராக வாஷ் பண்ணி காய வச்சுட்டு நீட்டாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே டேண்ட்ரஃப் வராது. இப்போ லைஃப்ன்றது இப்போ நமக்கு இருந்தாலும் பிரச்சனை இல்லைனாலும் பிரச்சனை. எப்படி இல்லைங்க பக்கத்தில் எங்கேயாவது போனோம்னா காற்றுல பறந்து வந்துடும். ஸோ டெய்லி நம்ம ஹேரை ப்ராப்பராக கோம் பண்ணி சுத்தமாக வச்சுருந்தா தான் டேண்ட்ரஃப் இல்லாமல் இருக்க முடியும், லைஃப் இல்லாமல் இருக்க முடியும், முடியை ப்ராப்பராக பராமரிக்க முடியும். சரிங்க அப்படி முடியை ப்ராப்பராக பராமரிக்க முடியும். அதே மாதிரி நமக்கு ஒருவேளை ஹேர் அதிகமாக இருந்தது அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக ஒரு செல்ஃப் கேர் இருக்குது அப்படின்னா ப்ராப்பராக வந்து நிறைய முடி வளர்த்துக்கலாம். இல்லை நமக்கு பராமரிக்க முடியல, நமக்கு வந்து பிஸி ஷெடியூல்ஸ் இருக்குது அப்படின்றப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அது வந்து ப்ராப்பர் ஹேர் கேர். இப்போ வந்து ஓவரால் எல்லாமே சொல்லியாச்சு, லைக் ஹேர், ஸ்கின், எல்லா துவாரங்கள் எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபிசிக்கல் பூஸ்டம், மென்டல் ஹெல்த் அப்படின்றப்ப நம்ம வந்து பாஸ்டர் அழகாக டாக்டர் அழகாக சொன்னாங்க, சரீரம் வந்து தேவ ஆலயம். ஓகே, தேவ ஆலயத்துக்குள்ள குடியிருக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். இப்போ நம்ம பைபிள்ல என்ன இருக்கு? ஆவியின் கனிகள் இருக்கு. பரிசுத்த ஆவியானவர், ஆவியின் கனிகள். இந்த ஆவியின் கனிகளை நம்ம கடைபிடிச்சோம்னாலே வந்துட்டு மென்டல் ஹெல்த் அண்ட் சோஷியல் வெல்பீயிங் கரெக்டாக இருக்கும். மென்டல் ஹெல்த் அதாவது பிரச்சனை இருக்காதுன்னு கிடையாது, அந்த இடத்துல நம்ம வெல்பீயிங்காக கைட் பண்ணுறதுக்கு ஆவியின் கனிகளை கடைபிடிக்கணும். இப்போ நம்ம பைபிளில் வந்து பொறுமைன்னு கிடையாது, நீடிய பொறுமை தான் ஆவியின் கனினே இருக்குது. அது எல்லாமே அழகாக இருக்கும், அன்பு, சமாதானம், சந்தோஷம். ஸோ வந்து இந்த மென்டல் ஹெல்த் அண்ட் சோஷியல் வெல்பீயிங் கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் வரதான் செய்யும். இதுவும் ஒரு ஹெல்த்தில் ஒன்று தான், ஹெல்த்தில் இல்லைன்னு கிடையாது, இதுவுமே ஒரு ஹெல்த்தில் வரது தான். நீங்கள் அந்த ஆவியின் கனிகளாகிய 9ஐயும் கடைபிடிச்சு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட மென்டல் ஹெல்த்தும் சோஷியல் வெல்பீயிங்கும் ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கும். சரிங்களா? இதை தவிர வந்து காமனாக பார்த்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி. இப்போ நோய் எதிர்ப்பு சக்திக்கு வேண்டி என்னெல்லாம் பண்ணலாம்? இம்யூனிட்டிக்கு வேண்டி என்னெல்லாம் பண்ணலாம்? உடற்பயிற்சி பண்ணலாம். உடற்பயிற்சி பண்ணனா உடம்புல எடக்கூடிய எக்ஸஸ் ஃபேட் பேர்ன் ஆகும். ஓகே, அது இம்யூனிட்டி. நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு எப்படி வருது? சன்லைட்டில் ஓகே, விட்டமின் டி வருது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆஸ் அ டாக்டர் நான் வந்துட்டு இது எங்கேயாவது சொல்லணும்னே நினச்சிட்டு இருந்தேன். என்ன அப்படி ஒரு விஷயம் என்னன்னா, யார் வந்தாலுமே ஏதோ ஒரு நோய் டயக்னோசிஸ்க்கு தான் வர்றாங்க, ரைட்டு. இதில் என்னன்னா அந்த ஹெச்டி மட்டும் அவங்களுக்கு கம்மியாக இல்லைன்னா நாங்கள் ட்ரீட்மெண்ட் சீக்கிரம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். வர எல்லா கேஸுக்குமே ஹெச்டி செக் பண்ணுறப்ப ஹெச்டி கம்மியாக இருந்தால் அனிமியாவும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், நோய்க்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இப்போ அனிமியாவே இருக்குன்னா அனிமியாவை ட்ரீட் பண்ணுறதுக்கு 3 மாதம், அதுக்கடுத்து நோயை ட்ரீட் பண்ணணும்னு இப்போ. அதனால் மருத்துவர்கள் எல்லாருக்குமே நீங்கள் பண்ண வேண்டிய உதவி, உங்களுக்கு முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய உதவி என்னன்னா, ஹெச்டியை ஒழுங்காக வச்சுக்கிற அளவுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா நாங்கள் பிளட் டெஸ்ட் எடுக்கிற ஹெச்டி நார்மலாக நாங்கள் இருந்தோம். நீங்கள் என்ன பிரச்சனைக்காக வந்து அது நோய் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். நீங்களும் ஹெச்டியை நல்லா வச்சுக்க நல்லது. அதுக்கான ஹெச்டி எனக்கு கம்மியாக இருக்குது எப்படி பார்க்குறது அப்படின்னா, உங்களுக்கு வந்து முடி கொட்டும். ஃபர்ஸ்ட் அனிமியாவோட சிம்டம்ஸ் வந்து முடி கொட்டுதல் ஆரம்பிக்கும். அதாவது எல்லாருக்கும் முடி கொட்டுனா அதிகமாக கொட்டுறது, வழக்கத்தோட அதிகமாக கொட்டினா தெரியும் இல்லையா? லெத்தார்ஜி, ரொம்ப சோம்பேறித்தனமாகவே இருக்கும். நம்ம ஸ்கின் வந்து பேலர் ஆகும். நம்ம ஸ்கின் நார்மலை விட கொஞ்சம் ஸ்கின் டோன் லைட் ஆகும். நம்ம கலர் ஆகிக்கும் நினச்சி சந்தோஷப்படக்கூடாது, ஒருவேளை ஹெச்டியும் கம்மியாக இருக்கலாம். சரிங்களா? அப்படி வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்திக்காக நீங்கள் வந்துட்டு நல்ல காய்கறிகள், பழங்கள், எல்லா டேஸ்ட்ஸையும் அறுசுவையும் பேலன்ஸ் பண்ணி சாப்பிடணும். ஒரே ரசம் தான், ஒரே சாம்பார் புளிப்பு தான் அப்படின்னு கிடையாது. எல்லா சுவைகளும் பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் டயட்டாக சாப்பிட்டு அவங்க சொன்ன மாதிரி உடற்பயிற்சிகளும் செஞ்சு ஆரோக்கியமாக இருந்தோம்னா நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். இதையும் தாண்டி கம்யூனிகபிள் டிசீஸஸ் இருக்குது. ஒரு சில டிசீசஸ் நமக்கு காற்று மூலியமாக பரவும். அப்படின்றப்ப நம்ம எந்த காற்றை சுவாசிக்கிறோம், எந்த என்விரான்மெண்ட்டில் போகிறோன்றது முக்கியம். நம்ம வீடு சுத்தமாக வச்சுக்கிறது முக்கியம். ஏன்னா சுத்தம், சுகாதாரம் ரெண்டுமே வந்து ட்வின்ஸ் மாதிரி. சுத்தமாக இருந்தால் சுகாதாரம் இருக்கும், சுத்தம் இல்லையா சுகாதாரம் இருக்காது. அப்படி விஷயங்கள் இருக்குது. அதனால வந்துட்டு நீங்கள் மற்றபடி இப்போ வந்து வாட்டர் ப்ரான் தண்ணி, அசுத்தமான தண்ணி நம்ம குடிச்சோம்னா காலரா, டைஃபாய்டு அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நிறைய பேர் டிவி வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், காச நோய் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ வந்துட்டு காச நோய் அப்படின்றப்ப வந்துட்டு ஏர் ப்ரான் டிசீசஸ் காற்று மூலியமாக தான் பரவுறது. இப்போ
ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு தான் வந்துட்டு இப்போ ஸ்மோக்கிங்லாம் பண்ணுறாங்க. நம்ம சரீரத்தை வந்துட்டு தீட்டுப்படுத்துகிறாங்க, சரீரத்தை தீட்டுப்படுத்துகிறாங்க ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அப்படின்லாம். இப்போ என்னன்னா அந்த ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க அவங்களுக்கும் பிரச்சனை, ஏன்னா ஒரு கட்டத்தில் கேன்சர் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த ஸ்மோக்கை நம்ம பக்கத்துலேருந்து நம்ம சும்மா இருக்க நம்ம சுவாசித்தாலும் நம்மளுக்கு செகண்டரி கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. அதனால் நம்ம சரீரமாகிய ஆலயத்தை வந்து பரிசுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் நம்ம பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. தேங்க்யூ. ஸோ அவங்க டாக்டர் அப்படின்றத நமக்கு நிரூபிச்சுட்டு போயிருக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ எத்தனை பேர் அதை நம்ம உள்வாங்கி கொண்டு அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம நடைமுறைப்படுத்த போகிறோம் அப்படின்றதான் இன்றைக்கி உள்ள சவால். இதை வந்தோம் போனோன்றதை தாண்டி நிறைய நமக்கு என்னப்பா சில பேர் யோசிக்கிறது மனசில், எனக்கே வயசாகி போச்சு, நான் இருந்தால் என்ன சொல்லுவாங்கள, காடு வாண்டது வீடு போகுன்றது, அப்படி ஒரு கட்டத்தில் இருக்கேன், நான் எதுக்கு சுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இருக்கிறது வரைக்கும் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கணும். இதை உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்கும், நேர்த்தியாக அவங்களுக்கு உரிய பாணியில் சிறப்பாக நமக்கு, ஏன்னா அவங்க லெக்சரர் அப்படி நம்ம டீச் பண்ணுறீங்களா வெளியில் இல்லையா? கண்டிப்பாக அதை நல்லா தெரிஞ்சது. ஸோ ரொம்ப அழகாக ரொம்ப சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கிற வகையில் நமக்கு ஏற்ற வார்த்தைகளை ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு இதில் நான்